இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, கால்வாய் கட்டியிருக்காங்க. அந்த கால்வாய் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதனுடைய தரம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாம அதை இன்டர்நெட்லயும் அங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க. இந்த கால்வாயில தண்ணீர் ஓடிச்சுன்னா நாளடைவில் இந்த கால்வாய் உடைஞ்சி மறுபடியும் நாங்கள் கால்வாய் கட்ட வேண்டியதா இருக்கும். எங்க வீட்டுக்கு முன்னாடி மறுபடியும் துர்நாற்றம் அடிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த கால்வாயை மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க, விசாரித்த பிறகு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையா ஏதோ நல்ல அதிகாரிகள் இருந்திருக்காங்க. கால்வாய் சோதிச்சு பார்த்துருக்காங்க. 6 லட்சம் ரூபாய் மதிப்பீடு, சுத்தமா ஸ்ட்ராங்கே கிடையாது. இந்த கால்வாய் இங்க இருக்கிறதுக்கு பதில் இல்லாமே இருக்கலாம். மறுபடியும் உடைத்து விட்டு புதிதாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி இதை டெண்டர் எடுத்தவங்களுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதுதான் வேணும், இதுதான் மக்களுக்கு தேவை. இதை தவிர வேற எதுவுமே மக்களுக்கு நல்லதை கொடுக்கவே கொடுக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரோடு போடுவாங்க. ரோடு போட்டு அடுத்த நிமிஷத்தில் பள்ளம் தோண்டுவாங்க. பள்ளத்தை மூடின அடுத்த நிமிஷத்தில் மறுபடியும் ரோடு போடுவாங்க. இந்த பக்கம் பள்ளம் முடிஞ்ச உடனே அடுத்த பக்கம் பள்ளம் தோண்டுவாங்க. ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதே நம்முடைய அரசாங்க டிபார்ட்மெண்ட் இருக்கவே இருக்காது. ரோடு போடுறதுக்கு முன்னாடி அங்கே பைப்பை போடணுமா, போட்ட பைப்பை மூடணுமா, இன்னொரு பக்கத்தில் பைப்பு வரணுமா, இந்த ஒரு கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா ரோடு நல்லா இருந்திருக்கும், பைப்பும் நல்லா இருந்திருக்கும். ரோடு யாரோ போட்டுட்டு போக பைப் இன்னும் போடலையே, தோண்டு ரோட்டை அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டை தோண்டி அது மறுபடி குண்டும் குழியுமா மாறி எகைன் அங்கே தண்ணிலாம் தேங்கி, இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஊழலை காண்பிக்கிறது.